டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்டு ப்ரோக்ராம். அதாவது ஆர் லேபில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் நம்பர்ஸை நம்ம லூப்பிங் மூலிமா நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பைத்தான்லேயோ ஜாவாலேயோ பார்த்துருப்போம். நம்ம ஒரு ஈவன் நம்பரும் ஆட் நம்பரும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, லூப்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? லூப்ஸில் தான் நம்ம கரெக்டாக அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஒவ்வொன்றா செக் பண்ணிவிட்டு நமக்கு அதை பிரிண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த வகையில் ஆர் லேபும் அதே மாதிரி தான், ஆர் ப்ரோக்ராமிங் அதே மாதிரி தான். இங்கே ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபார் லூப்பில் எப்படி ஈவன் நம்பர்லாம் எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு லாஜிக் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ பாருங்கள், எண்ட் அதாவது நம்பர் ஆஃப் நம்பர், அதாவது நம்ம எவ்வளோ நம்பர் பிரிண்ட் பண்ண போகிறோமோ அந்த நம்பரை என்னங்கிற ஒரு டைரக்டரிக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ என் 100 அப்படின்னு தரும். அதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். என்ன பிரிண்ட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, ஈவன் நம்பர்ஸை 1ல் இருந்து என்னா என்ன அர்த்தம், நீங்கள் எது வரைக்கும் தரீங்களோ, இப்போ நான் 100 வரைக்கும் கொடுத்துருக்கேன், அப்போ அந்த 100 வரைக்கும் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த ஈவன் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to n அப்படிங்கிற அந்த ஒரு லைன் நமக்கு பிரிண்ட் ஆகிடும். அந்த லைன் நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஓகே, ஜஸ்ட் அது அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபார் லூப்பில் பாருங்கள், ஃபார் ஐ இன் ஐ கோலன் சிம்பிள் நம்பர்னு கொடுத்துருக்கோம். இதான் ஃபார் லூப்பு. இந்த ஃபார் லூப்பில் பாருங்களேன், நம்ம கொடுக்குற அந்த ஃபஸ்ட் நம்பரை ஐன்னு எடுத்துக்குவோம். அப்புறம் செகண்ட் நம்பரை ஐ, தேர்ட் நம்பரை ஐ, இப்படி ஒவ்வொன்றா என்ன பண்ணுவோம், இட்ரேட் பண்ணிக்கிட்டே வரும். அப்படி வரும்போது அந்த ஐன்னு எடுத்துக்கிற நம்பரை 2ஆல் வகுப்படுமா, ஈஃப் கண்டிஷனில் பாருங்கள், 2ஆல் வகுப்படுமா, வகுப்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு 0 வரணும், ரிமைண்டர் 0 வரணும். அதுக்காக நம்ம இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ அந்த 2ஆல் என்னென்ன நம்பர்லாம் வகுப்பட்டு மீதி 0 வருதோ அந்த நம்பரெல்லாம் அப்படியே பிரிண்ட் பண்ணணும். ஸோ கேட்டு ஐ. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கேட்டு நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். பிரிண்ட் பண்ண சொன்னோன்னா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆல் என்னென்ன நம்பர்ஸ்லாம் வகுப்படுமோ அது எல்லாமே நமக்கு என்ன பண்ணி இங்கே பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் பண்ணிட்டு பாருங்கள், தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா நான் நம்பர் 100ன்னு கொடுத்துருக்குறேன். ஸோ 100ன்னு கொடுத்தனா எனக்கு பார்த்தீங்கன்னா 100 நம்பர், அந்த 100க்குள்ளார எத்தனை நம்பர்லாம் ஈவன் நம்பரோ அந்த நம்பர் எல்லாமே எனக்கு பாருங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுனா இந்த ஃபார் லூப் தான். ஸோ இந்த ஃபார் லூப் என்ன பண்ணுது அப்படின்னா, 2 செக் பண்ணுது, வகுப்படுமா, 2 வகுப்பட்டுச்சுன்னா அதை அப்படியே பிரிண்ட் பண்ணுது. அடுத்தது 3 பண்ணாது, அதுக்கப்புறம் 4 பண்ணும், 5 பண்ணாது, 6 பண்ணும். இதை மாதிரி ஒவ்வொன்றா என்ன பண்ணும், கண்டிஷனை இன்க்ரிமெண்ட் பண்ணி வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான் அந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். இங்கே நம்ம வைல் லூப்போ டு வைலோ யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அதுக்காக தான் நம்ம ஃபார் லூப் மெயினாக யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த ஒவ்வொரு இட்ரேட்டிவ் ஒவ்வொரு நம்பரும் என்ன பண்ணும், அப்படியே இட்ரேட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கும். 1 2 3 4 அப்படின்ட்டு. அந்த இடையில் அந்த 3 5 பார்த்தீங்கன்னா வகுப்படாத நம்பர். அதை பார்த்தீங்கன்னா அது ஆட் நம்பர்ஸ், இதுதான் ஈவன் நம்பர். அப்போ இதை மட்டும் பிரிண்ட் பண்ணும். இதை பிரிண்ட் பண்ணுறது இந்த லாஜிக் தான் மெயின். ஓகேங்களா? அந்த ஈஃப் ஐ மாடுலஸ் 2 ஈக்குவல்ஸ் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர், அந்த நம்பர் 2ஆல் வகுப்படுமா, வகுப்பட்டுட்டு நமக்கு ரிமைண்டர் 0 வருமா அப்படின்னு கண்டிஷன் செக் பண்ணுறது இதுதான். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த கோடு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.